ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தியெல்லாம் குறைகிறது. நான் வலுவிழந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க, இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின்செல். ஜெபம். இரண்டாம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்துவிட்டீர். பாரச் சிலுவையை விட உலகினரின் பாவச் சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறை இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன். உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும். உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவை தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு தன்னை பின்தொடரும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் பாவங்களுக்காகத்தான் நான் இக்கொடிய துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நீ எருசலேம் பெண்களைப் போன்று எனக்காக அழுது பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு. அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்வுதான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யாரென்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்பு கேள். இறையருளை பெற்றுக்கொள். ஜெபம். எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நல்லதை வளர்க்கும் மனப்பக்குவமும் தீமையை விலக்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள் என்றீரே. என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகி விட்டதா? விழுந்த என்னை தூக்கிவிட உனக்கு மனம் இல்லையா? நீ 1000 முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராய் இருக்கிறேன். உன் சுமை தாங்கி நான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனம் இல்லையே, ஏன்? ஜெபம். 3 முறை விழுந்த இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பிடேன். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்தவளுக்கு
உம் கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரன் நீர். பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும்போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விழும் உம் பார சுமையை இறக்கி வைக்கும் பணியில் உமக்கு உதவுகின்றவனாய் நான் மாற முடியும் என்பதை உணரச் செய்யும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கிறாய், எனக்கு எதிராக பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள். துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்க்கையே உனக்காக அளித்தவன் நான். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ. உன்னை நான் காப்பேன். ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உம்மையே இழந்தீர். இன்று சமூக அமைப்புகளில் காணப்படுகின்ற பாரபட்சமான போக்கு, அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், சீர்குலைந்த நிர்வாகம், சுயநலமான சுரண்டல்கள் இவை மறைய உம்மையே நீர் இழந்தீர். மனிதர்களும் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமத்துவ சமூக அமைப்புக்கும் அடிகோல உதவியருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.